இந்த அடுப்பு எப்போ பார்த்தாலும் எனக்கு பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்குங்க. இந்த பர்னர் இருக்கும்போது நான் வந்து அடுப்பு ஒரு மாதிரி எரிஞ்சிச்சு. இந்த மாதிரி எரிஞ்சிட்ருக்கும்போது நான் என்ன பண்ணேன்னா, ஒரு மாதிரி உருன்னு சவுண்ட் கேட்டுச்சு. இதை இப்படி டொப்பு டொப்புன்னு தட்டிக்கிட்டு இருந்தேன். தட்டினனால இது ஹீட்டோடு இருந்தனால இது ஏதோ ஆயிடுச்சு போல். ஹீட்டோடு தட்டக்கூடாது போல். நான் தட்டினனால ஏதோ ஆகி அடுப்பு சுத்தமாக இந்த சைடு பூரா இடைவெளி வந்து அவ்வளோ நெருப்பு பூரா சைடில் வர ஆரம்பிச்சிருச்சு. சைடில் வந்தோடனே நமக்கு டப்புன்னு அமர்ந்துருச்சு. அந்த மாதிரி பிரச்சனை இருந்துகிட்டே இருந்துச்சு. நானும் பார்த்துட்டே இருந்தேன். சரி நமக்கு எதுவும் சரியாக வராதுன்னு இது பிரீத்தி கம்பெனிங்கிறனால கம்பெனிலே போய் கேட்டேன். இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. இது வந்து 465 ரூபா சொன்னாங்க. இப்போ வாங்கிட்டு வந்து இதை போட்டுட்டோம். இப்போ சைட்லேயும் நெருப்பு வரல, நல்லாயிருக்கு. அது மாதிரி நம்ம அடுப்பு பற்ற வைக்கும் போதும் இதை வந்து ஃபுல்லாக பக்கத்தில் வச்சு பற்ற வைக்காமல் இப்படி தள்ளி இருந்து பற்ற வைக்க சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து நமக்கு நெருப்பு இப்போ நம்ம அதில் மேலே போய் பக்கத்தில் வச்சு உள்ளே போயிடுமா, அதான் டம்முன்னு ஒரு மாதிரி டப்புன்னு வெடிக்கிற மாதிரி இருக்குமா. அதனால் இந்த மாதிரி தள்ளி வச்சு தான் பற்ற வைக்க சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி சொன்னனால அந்த மாதிரி இப்போ செஞ்சேன், நல்லாயிருக்கு. ஆனால் இது வாங்காமல் எப்படியாவது சரி பண்ணிடலாம். நானும் ஒரு 10 நாளாக சரி பண்ணி பார்த்தேன், முடியலைங்க. என்னென்னமோ எங்கள் வீட்டுக்காரரும் ஐடியா பண்ணி பார்த்தாங்க, சரியாகல. இதை வந்து நம்ம லேத்தில் கொடுத்தோம்னா இந்த மாதிரி கடை வாங்கலாம். பாருங்க, இந்த மாதிரி கடைஞ்சோம்னா கொஞ்சம் அந்த இது அதில் வந்து கரெக்டாக உட்காந்துச்சுன்னா நமக்கு இந்த மாதிரி கேப் இல்லாமல் நமக்கு கேப் வந்து இந்த பக்கம் ஃபுல்லாக சுற்றி கேப்பில் எரியும். அடுப்பே பற்ற வைக்கவே முடியல, சமைக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா இதுதான் நமக்கு பெரிய அடுப்பு. இதுவே இப்படி இருந்துச்சுன்னா அப்புறம் இப்படி சமைக்க முடியாதுல்ல. அதனால் இப்போ இந்த மாதிரி இதை வாங்கிட்டு வந்து போட்டுட்டேன். எல்லா பார்ட்டுமே தனித்தனியாக நமக்கு பிரீத்தி கம்பெனியில் கிடைக்கிது. அந்தந்த கம்பெனியில் போய் நம்ம அந்த பொருளை வாங்கினோம்னா நல்லாவும் இருக்கும், நமக்கு பிரச்சனை இல்லாமல் அடுப்பும் நல்லா, அடுப்பாக இருந்தாலும் சரி, மிக்சியாக இருந்தாலும் சரி, எல்லாமே நம்ம அந்தந்த கம்பெனிலே போய் ஜாமான் வாங்கி பார்த்துட்டோன்னா நமக்கு புதுசாக வாங்குகிற செலவை விட இது கொஞ்சம் கம்மியாகும். புதுசாக நம்ம உடனே போய் வாங்க முடியாது. அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையை நம்ம பார்த்து இன்னும் கொஞ்சம் நாள் ஓட்டிக்கலாம். ஆனால் கட்டாயம் போய் சர்வீஸ் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. ஒரு 2-3 நாள் கழித்து கொண்டு போய் கொடுக்கணும். கடையில் சர்வீஸ் பண்ணிடுவாங்க. கீழே எல்லாமே அடுப்பு கீழே எல்லாமே பார்த்து சர்வீஸ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இது மட்டும் பர்னர் மட்டும் வாங்கிட்டு வந்து போட்டிருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்னு தான் இந்த வீடியோ போட்டேன்.